வணக்கம். நாம் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் தேவையான 10 ட்ரெய்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் ஏற்கனவே அப்பியரன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், என்தூசியசம் அண்ட் மோட்டிவேஷன் பற்றி பார்த்தோம். இப்போ 6வது டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது ப்ளசன்ட் மேனர்ஸ். நாம் உள்ளே நுழையும் போது எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழையணும். சேர்மன் ஆஃப் த போர்டை விஷ் பண்ணணும், மற்ற மெம்பர்ஸையும் விஷ் பண்ணணும். மற்ற மெம்பர்ஸில் விமன் மெம்பர் இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லாரையும் விஷ் பண்ணணும். அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்துட்டு அவங்க டேக் யுவர் சீட் அப்படின்னு சொன்ன பிறகு தான் உட்காரணும். இதெல்லாம் ப்ளசன்ட் மேனர்ஸ். அடுத்தது நம்ம எப்படி உட்காரணும். நம்ம உட்கார்றது ஒரு கேஷுவலாக உட்காரக்கூடாது. நம்ம உட்கார்றது ஒரு முக்கியமான டெஸ்ட்டுக்காக உட்கார்றோம் அப்படிங்கிற பிரக்னையோடு உட்காரணும். கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது, சாஞ்சிக்கிட்டு உட்காரக்கூடாது, ஒரு மாதிரி அசிரதையாக உட்காரக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது அவங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னா அவங்க முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அது 2 காரணத்துக்காக. ஒன்று இன்ட்ரப்ஷனுங்கிறது ஒரு நல்ல மேனர்ஸ் கிடையாது. இன்டரப்ட் பண்ணவே கூடாது. ஒருத்தர் பேசி முடிக்கிற வரைக்கும் அவருக்கு நாம் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். 2வது நான் சொன்னது, அப்படி அவங்க கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரிப்ளை கொடுத்தோம்னா அது பல நேரங்களில் தவறான ரிப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க பேசுகிறத பொறுமையாக கவனிக்கிறதும், நாம் அவங்கள கவனிக்கிறோம் அப்படிங்கிறத ஆக்டிவ் லிசனிங் கெஸ்டர்ஸ் மூலம் வெளிப்படுத்துறதும். இப்போ ஒருத்தர் பேசுகிறாரு, நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இது பேசிவ் லிசனிங். ஆனால் அவர் பேசிக்கிட்டே இருக்கார், அப்படியா அப்படி தலையாட்டுறோம் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி நம்முடைய ஐ மூமெண்ட்ஸு, நம்முடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு, நம்ம நாடிங், இதெல்லாம் ஆக்டிவ் லிசனிங். அந்த ஆக்டிவ் லிசனிங் இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாங்க, நமக்கு புரியல. சில பேர் அப்படிம்பாங்க. அது ப்ளசன்ட் மேனர்ஸ் கிடையாது. சார், பெக் யுவர் பர்டன், குட் யூ கைண்ட்லி ரிப்பீட் த கொஸ்டின் அப்படிங்கிறது தான் ப்ளசன்ட் மேனர்ஸ். அப்படின்னு நம்ம ஏதோ தெருவில் கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. அடுத்தது நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்குது. ஒரு கேள்வி கேட்குறாரு, நம்ம ஒரு பதிலை சொல்கிறோம். இந்த பதில் சரியில்லையே, இந்த பதில் தான் சரியா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லலாம், அதை பொலைட்டாக எம்ஃபட்டிக்காக சொல்லலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாது. சில பேர் அரகண்ட்டாக பேசுவாங்க. ரீசண்டாக நான் ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் கமிஷனுடைய ஒரு மெம்பரை பார்க்க நேர்ந்தது. அப்போ அவர் சொன்னார், அந்த கேண்டிடேட் நிச்சயமாக நல்ல மார்க் வாங்கியிருப்பார் சார், ஆனால் நாங்கள் ஏன் குறைச்சி கொடுத்தோம்னா அவர் பேசுகிறது ஒரு பெரிய அத்தாரிட்டியோடு பேசுகிற மாதிரி இருந்துச்சு, ஒரு அரகன்ஸ் அதில் எக்ஸூட் ஆச்சு, அதனால் நாங்கள் கொஞ்சம் மார்க்கை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் நம்ம ரொம்ப இப்போயே இன்னும் சர்வீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சர்வீஸ்க்கு வந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டியோடு பேசக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது, பொலைட்டாக பேசணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உட்கார்ற விதம், கிளம்பும்போது நம்ம எப்படி சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு விதம், ஆன்சர் பண்ணுறதுல உள்ள விதம், இது எல்லாமே நம்மளுடைய மேனர்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால் ப்ளசன்ட் மேனர்ஸ் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் முக்கியம். அடுத்தது மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ், 7th டைமென்ஷன். ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா அது தார்மீக ரீதியான பதிலாக இருக்கா, நம்ம சொல்லக்கூடிய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அது எத்திக்கலாக இருக்கா, அது வேல்யூ பேஸ்டு இருக்கா, அது வர்ச்சு பேஸ்டு இருக்கா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லக்கூடிய பதிலில் ஒரு உதாரணத்துக்கு நீ ஏன் சர்வீஸ்க்கு வர அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கூட நம்ம சொல்லக்கூடிய பதில், சில பேர் சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு டேஸ்ட் பவர், ஐ வாண்ட் டு என்ஜாய் பொசிஷன்ஸ், ஐ வாண்ட் டு ஹாவ் எ குட் ஸ்டேட்டஸ். இதெல்லாம் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லக்கூடிய ரிப்ளை கிடையாது. அதனால் நம்ம எந்த மாதிரியான பதில் சொல்கிறோம். ஒரு சிக்கலான ஒரு கேள்வி கேட்குறாங்க, இதில் நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்க அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு கவர்மெண்ட்டுடைய ஒரு பாலிசியை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதில் நம்ம எப்படி பதில் சொல்கிறோம், அதில் எத்திக்கலாக நம்மளுடைய ஸ்டாண்ட் இருக்கா அல்லது அன்எத்திக்கலாக இருக்கா, இதையெல்லாம் அவங்க எளிதில் பார்த்துருவாங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடிய பதிலில் நம்முடைய மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வெளிப்படும். அடுத்தது 8வது டைமென்ஷன், அது இனிஷியேட்டிவ். இப்போ சிவில் சர்வீசஸ்க்கு வரவங்க அவங்களே முன்னெடுப்பு செய்கிறாங்களா, நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும், ஆனால் அந்த ஸ்கீம்ஸில் பலவற்றை சஜஸ்ட் பண்ணுறதும் பலவற்றை வடிவமைக்கிறதும் பார்த்திங்கன்னா சிவில் சர்வன்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வடிவமைச்சா இது நல்லபடியாக போய் சேரும். இது அரசு அளவில் மட்டும் இல்லை, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட இருக்கும். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறீங்க, அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு இல்லிட்ரஸி அதிகமாக இருக்குது, அப்போ நீங்கள் ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறீங்க. அந்த கேம்பெயின் மூலம் வீட்டு வீட்டுக்கு போய் அங்கே என்ரோல்மெண்ட்டை அதிகப்படுத்துகிறீங்க, ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறீங்க. டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க பள்ளிக்கூடத்தில்
ஸ்டூடெண்ட்ஸையே ஒரு அம்பாசிடர்ஸ் மாதிரி பல்வேறு வீடுகளுக்கு அனுப்பிச்சு என்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதை ஒரு பெரிய கேம்பெயின் மூலம் நீங்கள் பண்ணிங்கன்னா இது உங்களுடைய இனிஷியேட்டிவ். அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அளவில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராட்டியும் நாம் நம்முடைய ஏரியாவில் ஒரு சேஞ்சை கொண்டு வரலாம். ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்கன்னா இந்த உலகமே அழகாயிரும். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய பதிலில் ஒரு முன்னெடுப்பு எடுக்கக்கூடிய நபரா அல்லது பழமைவாதியா? சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்கோவை மெயின்டைன் பண்ண தான் விரும்புவாங்க. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. வந்தோமா 10 o'clock வந்தோம், எப்போ 5:45 ஆகுதோ அந்த டைமுக்கு நாமெல்லாம் போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இருக்கிறத ஏங்க டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. அந்த மாதிரி இல்லாமல் இருப்பதை கேள்வி கேட்டு ஏன் மாற்றக்கூடாது, ஏன் புது முயற்சி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதிகமாக தேவைப்படுறாங்க. அதனால் நீங்களா ஒரு இனிஷியேட்டிவை எடுக்கிற ஆற்றல் உள்ளவரா அப்படிங்கிறத இந்த கேள்விகள் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஏற்கனவே இருக்கிறத சொல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு அதை எப்படி நகர்த்தி கொண்டு போகலாம், அதை எப்படி நாம் இன்னும் விருதி பண்ணலாம், எப்படி நாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி இது மக்களை பெரும்பாலான மக்களை சென்று அடையும் அப்படின்னு பார்க்கறது தான் உங்களுடைய இனிஷியேட்டிவை அவங்க டெஸ்ட் பண்ணக்கூடிய செயல். 9வது டைமென்ஷன் அது லீடர்ஷிப். ஒரு லீடர்னா என்ன? ஒரு லீடர் ஒரு ஆட்டோக்ராட்டிக்கான சில லீடர்ஸ் இருப்பாங்க, அத்தாரிட்டேரியனாக சில லீடர்ஸ் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு லீடர்ஸ் இருப்பாங்க. அவங்க லேசி ஃபேர் லீடர்ஸ். சில பேர் மட்டும்தான் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி எல்லாரையும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஒரு உகந்த முடிவு எடுப்பாங்க. அந்த உகந்த முடிவு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக இருக்கும். அப்போ அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த டெசிஷன் என்னுடைய டெசிஷன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுதான் ஒரு டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப். ஒரு லீடருடைய ரோல் என்னன்னா அவர் சரியான செயல்களை செய்வார். அவர் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டிரெக்ஷனை கொடுப்பார். அவர் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். தேவைப்படுகிற நேரங்களில் அவர் பெர்சுவேட் பண்ணுவார். சில சூழல்களில் அவர் கொயர்ஸும் பண்ண வேண்டியது ஆகும். அந்த லீடர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நோக்கத்தை வைத்திருப்பார். தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிப்பார். ஒரு நல்ல லீடரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருடைய அதிர்வுகள் அந்த ஆர்கனைசேஷனில் மிகப்பெரிய மாற்றத்தை கடைமட்டம் வரைக்கும் ஏற்படுத்தும். அவருக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். ஒரு லீடர்னா என்ன? அவர் எல்லார் மாதிரியுமா திங்க் பண்ணுவார்? திங்க் பண்ண மாட்டார். அவர் எதையும் தீர்க்கமாக சிந்திப்பார். அந்த மாதிரி தீர்க்கமாக சிந்திக்கிறது தான் ஒரு முக்கியமான லைஃப் ஸ்கில். அதான் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில். நம்ம லைஃப் ஸ்கில்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது ஒரு கிரியேட்டிவான திங்கிங். எதையுமே வித்தியாசமாக செய்வார். லீடர்ஸ் வழக்கமான முறையில் செய்ய மாட்டாங்க. அவங்க வித்தியாசமாக செய்து தோற்று போவதை வழக்கமாக செய்து வெற்றி பெறுவதை காட்டிலும் அதிகமாக நேசிப்பார்கள். அவர்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதை தீர்க்காம ஓட மாட்டாங்க. அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு தான் போவாங்க. என் மேசைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இன்றைக்கி நான் தீர்த்துருவேன். அடுத்ததாக அவங்க முடிவுகளை துரிதமாக எடுப்பார்கள், தள்ளி போட மாட்டார்கள். எந்த நேரத்தில் முடிவெடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் முடிவு எடுப்பார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் அளிக்கின்ற பதிலிலிருந்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள். 10வது டைமென்ஷன் ஸ்காலர்ஷிப். அதை பற்றி அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.